வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நாள் நேரம், நிவர்த்தி அடையக்கூடிய நாள் நேரம் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் பாருங்க, சனி பகவான் இந்த 2026ஆம் வருடம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியும் அடைய போறார். அது என்ன நாள் எந்த தேதியில் சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த நாள் வக்ரகதி அடைகிறாரு, நேரம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாள் நேரம் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ வக்ரகதி அடையக்கூடிய அமைப்பு பற்றி விரிவாக பார்த்துட்டே வரலாம். இப்போ பாருங்க, மங்களகரமான வருடம் பரபவ வருடம். இந்த வருடத்தில் தமிழ் மாதமான ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 26/7/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 அளவில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய அமைப்புங்க. மீன ராசியில் சனி பகவான் ரேவதி 2ஆம் பாதத்தில் இருந்து அப்படியே வக்ரகதி அடைகிறாரு. சரிங்களா? அந்த நாளில், அதாவது 2026ஆம் வருடம், அதாவது 26/7/2026 அன்று. சரிங்களா? இரவு 11:45 அளவில் வக்ரகதி அடைகிறார். அடுத்தது வக்ர நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பரபவ வருடம் கார்த்திகை மாதம், தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 11/12/2026 விடிய காலை 4:15 அளவில் சனி பகவான், மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய உத்திராட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள். இதில் என்னன்னு பார்த்தா, தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 24ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆங்கில மாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க, அங்கே விடிய காலை அப்படிங்கிற கணக்கு வரதுனால இரவு 12 மணிக்கு மேலே அதாவது 10ஆம் தேதியில இருந்து விடிய காலை கணக்குன்னு எடுத்துட்டா 11ஆம் தேதி கணக்கு வரும். ஆனால் தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துட்டா 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் தமிழ் மாதம் மாறக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? அதனால் ஆங்கில மாதம் கணக்கு எடுத்துக்கிட்டான்னா 11ஆம் தேதி 12ஆம் மாதம், அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி விடிய காலை 4:15 அளவில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தேதியில வக்ரகதி அடைந்து இந்த தேதியில வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள். மொத்தம் எடுத்துக்கிட்டோன்னா 138 நாட்கள் அந்த மீன ராசியில வக்ரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் பாருங்க, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன் கொடுப்பாரு, வக்ரகதியில அடையக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி யோக பலன் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பாருங்க, அந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்கும்போது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சில ராசிகளுக்கு பாருங்க, வக்ரகதி இல்லாத காலகட்டங்களில் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையான பலன்களை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த மீன ராசியில இந்த 138 நாட்கள் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானால பல ராசிகளுக்கு நன்மையும் யோகத்தையும் எல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க இந்த 138 நாட்களுக்கு. சரிங்களா? இப்போ சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடியது இன்னொரு வாட்டியும் நான் தெளிவாக சொல்லிட்டு வர்றேன். சரிங்களா? இப்போ சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஆடி மாதம், தமிழ் மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 26/7/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 அளவில் மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா
11/12/2026 விடிய காலை 4:15 அளவில் சனி பகவான் மீன ராசியில் உத்திராடாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடையக்கூடிய அமைப்பாகுங்க. இதுதாங்க சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய நாள் நேரமும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாள் நேரமாகும் திருக்கணித பஞ்சாங்கம் படி. நன்றி, வணக்கம்.